சிந்து பைரவி நியூ ப்ரோமோ. பைரவி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுடைய அத்தைக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. உடனே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு என்னாச்சு அத்தன்னு சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, நம்மளால இவங்க இப்படி தவறி கீழே விழுந்துட்டாங்களே, என்னாச்சு ஏதாச்சும் ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு பைரவிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் எப்படியாச்சு அவங்க நீங்கள் காப்பாற்றிடுங்கன்றாங்க. அவங்களுக்கு எதனா ஒன்றுனா அதை தாங்க முடியாதுன்றாங்க. அதுக்கப்புறம் இந்த விஷயத்த சொன்ன உடனே பைரவி அவங்களுடைய அத்தைக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. ஆறுமுகத்து கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறேன் அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க அப்படி ஒரு வாக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, அதனால. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கவும் இது மாதிரி தவறி விழுந்த விஷயத்த சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே பயங்கர ஷாக் ஆகுறாங்க சிவா ஆறுமுகலாம். அம்மா இவங்களை தள்ளி விட்டுடலாமா அப்படின்ட்டுலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆறுமுகம். ஆறுமுகம் கொஞ்சம் பொறுமையாரு, ஏன்டா எல்லாத்துலேயும் அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க, அம்மா இவளால் தான் உங்களுக்கு பிரச்சனையே வரும்ன்றாங்க. இவதான் நம்ம உங்களை தள்ளி விட்டா சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இங்கே பாருடா, பைரவி எல்லாம் ஒன்றும் தள்ளிவிடல சரியா, சும்மா பைரவி இது பண்ணிக்கிட்டு இருக்காது, தெரியாது தான் நான் விழுந்தேன்டா, அவள் மட்டும் இல்லைனே நீ கண்டிப்பாக நான் உயிர் பொழைச்சிருக்க மாட்டேன்டா, அவளால் தான் நான் இப்போ உயிரே காப்பாற்றப்பட்ட, அவளுக்கு நீ நன்றி சொல்லணுண்டான்றாங்க. அதை விட்டு சண்டை போடாதுன்றாங்க. சிவா இருந்துட்டு பெரியமா உங்களுக்கு ஒன்றும் இல்லை தானே, எனக்கு ஒன்றும் இல்லை சிவான்றாங்க. ஆனால் இந்த இடத்துல அன்னபூர்ணிக்கு நடந்த விஷயங்கள், டாக்டர் சொன்ன விஷயத்தை நினச்சி பைரவி கவலையோடு இருக்காங்க. அதோடு இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.